with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஈரானின் 2 ராணுவ முக்கியஸ்தர்களை அகற்றிய செய்தியை இஸ்ரேலிய ராணுவம் சற்று முன்னர் வெளியிட்டிருந்தது. ஒருவர் அலி லரிஜானி, இன்று ஈரானின் படைகளுக்கு இணைப்பாளராக இருந்து ஈரானின் படைத்துறையை வழிநடாத்திக் கொண்டிருக்கின்றவர். ஈரான் அதிஉயர் தேசிய பாதுகாப்பு பேரவையின் தலைவர். இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட 2வது முக்கியஸ்தர் பிரிகேடியர் ஜெனரல் குலாம் ரிசா சுலைமானி. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர படையினது சிறப்பு பிரிவான பசீத் ஃபோர்ஸின் கட்டளை தளபதி. இன்றைய காலகட்டத்தில் ஈரான் பாதுகாப்பு படைகளினதும் அதனது செயற்பாடுகளினதும் மிக மிக முக்கியமான இலக்குகள்தான் இந்த இருவரும். ஈரானின் அந்த முக்கியஸ்தர்களை அளிப்பதால் ஈரானின் படைப்பலம் ஒன்றும் குறைந்து விடாது. ஈரானின் அடுத்த கட்ட தளபதிகள் இந்த இழப்புகளை ஈடு செய்து விடுவார்கள். இவர்களின் பணிகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இப்படியான பல கருத்துக்களை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அப்படி கூறி திருப்திப்பட்டு கொண்டும் இருக்கலாம். ஒரு அளவுக்கு இதுபோன்ற கருத்துக்களில் நியாயங்களும் இருக்கலாம். ஆனாலும் இந்த இருவர் மீதான தாக்குதல்களில் நாம் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கின்றது. அதுதான் ஈரானில் இப்பொழுதும் சரி செய்யப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு ஓட்டைகள். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம் என்பது பண்டைய கால யுத்தம் போல தளபதிகள், சேனாதிபதிகள், பட்டயங்கள், கேடயங்கள் சகிதமாக களமுனைகளுக்கு சென்று நேரடியாக சண்டை செய்கின்ற யுத்தம் அல்ல. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம் என்பது பாதுகாப்பான நிலக்கீழ் பங்கர்களுக்குள் கட்டளை பீடங்களை அமைத்துக் கொண்டு வரைபடங்களில் கள நிலவரங்களை அவதானித்து தாக்குதல்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தங்களில் பிரதான தளபதிகள் பெரும்பாலும் களமுனைகளுக்கு செல்ல மாட்டார்கள். கட்டளை மையங்களில் இருந்தபடிதான் அவர்கள் யுத்தத்தை வழிநடத்திக் கொண்டிருப்பார்கள். இஸ்ரேலினால் இன்று கொல்லப்பட்ட இருவருமே படைகளை களமுனைகளில் வழிநடாத்துகின்ற களமுனை தளபதிகள் அல்ல, மாறாக கட்டளை தளபதிகள். மிகவும் பாதுகாக்கப்பட்ட நிலக்கீழ் தளங்களில் இருந்தபடி களமுனை தளபதிகளுக்கு கட்டளைகளை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள். இவர்களை இஸ்ரேல் குறிபார்த்து அகற்றியிருப்பது என்பது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு யுத்தகால வெற்றி என்பதை கடந்து ஒரு யுத்த காலத்தில் அதிஉயர் பாதுகாப்பு நிலையில் இருக்கின்ற ஈரானின் உயர் பீடங்களை இஸ்ரேலினால் இலகுவாக நெருங்க முடிகின்றது என்கின்ற உண்மையை கூறி நிற்கின்றது. இஸ்ரேலிய விமானங்கள் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் அகப்பட்டு தற்செயலாக அவர்கள் கொல்லப்படவில்லை. பிரத்யேகமாக அவர்களை குறிவைத்துத்தான் இஸ்ரேல் தாக்குதலையே நடத்தியிருக்கின்றது. அவர்கள் கொல்லப்பட்ட உடனேயே அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக அறிவித்தும் விட்டிருந்தது. அதுவும் தமது தளபதிகள் கொல்லப்பட்டதாக ஈரான் அறிவிப்பதற்கு முன்னரேயே இஸ்ரேல் அறிவித்துவிட்டது. ஆக இஸ்ரேலுக்கு தனது இலக்கு எதுவென்று தெரிந்திருக்கின்றது. இலக்கை இஸ்ரேல் தாக்கிய போது தமது இலக்கு அந்த இடத்தில் இருந்தது தெரிந்திருக்கின்றது. அந்த இலக்கு தாக்கி அளிக்கப்பட்டதும் கூட இஸ்ரேலுக்கு மிக துல்லியமாக தெரிந்திருக்கின்றது. இதுதான் ஈரான் இன்று எதிர்கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஆபத்து. ஈரான் தனது தாக்குதல்களின் ஊடாக அமெரிக்காவை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கின்றது. அண்டை நாடுகளை தாக்கி துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றது. அழிக்க இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை தாராளமாக செலுத்திக் கொண்டிருக்கின்றது. உலகத்தின் பொருளாதாரத்தையே ஒரு ஆட்டி விட்டிருக்கின்றது. ஆனால் தனது சொந்த நாட்டில் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு ஓட்டியொன்றை அதனால் இன்னமும் அடைக்க முடியாமல் இருப்பதுதான் ஈரான் என்று அடைந்துள்ள மிகப்பெரிய பின்னடைவுகளில் முக்கியமானது என்று நான் கூறுவேன். 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஈரானின் முக்கிய எதிரியினால் ஈரானின் பாதுகாப்பு வலைப்பின்னலுக்குள் இலகுவாக ஊடுருவ முடிகின்றது. ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது ஈரானின் எதிரிகளால் இலகுவாகவே தாக்குதல் நடத்த முடிகின்றது. தான் நடாத்திய தாக்குதலின் பலனை அதனால் உடனடியாகவே அறிந்து கொள்ளவும் முடிகின்றது. இது ஈரானின் பாதுகாப்பு வலைப்பின்னலில் இருந்து வருகின்ற மிகப்பெரிய பலவீனத்தையே வெளிக்காண்பிப்பதாக இருக்கின்றது.
உண்மையிலேயே இது இன்றைக்கு நேற்றைக்கு நடக்கின்ற காரியமல்ல. கடந்த பல வருடங்களாகவே ஈரானின் அணுவிஞ்ஞானிகள் முதல் ஈரானின் சுப்ரீம் லீடர் வரைக்கும் தான் நினைத்த நபரை நினைத்த இடத்தில் வைத்து நினைத்த மாத்திரத்தில் இஸ்ரேலினால் தாக்குதல் நடத்த முடிந்திருக்கின்றது. ஹமாஸின் அதியுயர் தலைவர் இஸ்மாயில் ஹனியா 2024 ஆண்டு ஜூலை மாதம் 31 ஈரானின் தலைநகர் டெஹரானுக்கு ஈரானின் சுப்ரீம் லீடரின் அழைப்பின் பேரில் வந்து ஈரானின் அதியுயர் பாதுகாப்பு நிரம்பிய கட்டடம் ஒன்றில் தங்கியிருந்தார். அவர் தங்க வைக்கப்பட்டிருந்த அறை எது என்று பல ஈரானிய ராணுவ அதிகாரிகளுக்கு கூட அந்த நேரத்தில் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக அவர் அங்கு வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார். 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் ஆரம்பமான 12 நாள் யுத்தத்தில் ஈரானின் சுமார் 30 முக்கிய தளபதிகள் ஈரானில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவின் கமாண்டர் இன் சீஃப், ஈரான் ராணுவத்தின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைப்பிரிவின் ஏரோஸ்பேஸ் போர்ஸின் கமாண்டர், கட்டாம் அல் அன்பியா சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸின் சீனியர் கமாண்டர், IRGC ஏர் டிஃபென்ஸ் யூனிட்டின் கமாண்டர், IRGC ட்ரோன் யூனிட்டின் கமாண்டர், ஈரானிய ராணுவத்தின் டெப்யூட்டி கமாண்டர் என்று ஈரானின் அத்தனை படைகளினதும் தாக்குதல் தளபதிகள் அன்றைய தினம் கொத்தாக கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது நடைபெற்று வருகின்ற இந்த யுத்தத்தின் முதலாவது நாளில் கூட ஈரான் படைத்துறையின் அத்தனை தளபதிகளும் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஈரானின் சுப்ரீம் லீடர் கூட கொல்லப்பட்டிருந்தார். ஆனால் இத்தனை நடந்தும் இன்று வரை ஈரானில் இருந்து வருகின்ற அந்த பாதுகாப்பு ஓட்டையை ஈரானினால் அடைக்க முடியவில்லை. ஈரானின் முக்கிய தளபதிகளின் நடமாட்டம் எந்த வழியில் இஸ்ரேலின் உளவு பிரிவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று ஈரானினால் ஊகித்துக் கொள்ள முடியவில்லை. தங்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற அந்த கருப்பு ஆட்டை ஈரானினால் இன்னமும் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஓட்டைகள் ஈரானில் இருக்கும் வரைக்கும் ஈரானின் அடுத்த தலைவரை நான் தான் தெரிவு செய்வேன் என்று ட்ரம்ப் கூறி வருகின்ற அறைகூவல் இருக்கின்றதே, அந்த அறைகூவலுக்கு தொடர்ந்தும் பெறுமதி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டி இருக்கின்றது. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.